அவங்க உங்களை விடாமல் ஃபாலோ பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் அது உங்களுக்கு தெரியவே தெரியாது. நம்ம கண்ணுக்கு தெரியாமல் இன்விசிபிளாக இருக்கிற அவங்க சரியான நேரம் வந்ததும் வெளியில் வந்து கண்ணிமிக்கிற நேரத்தில் அவங்களுடைய டார்கெட்டை துல்லியமாக தாக்கி அழிச்சிட்டு மின்னல் வேகத்தில் மறுபடியும் காணாமல் போயிடுவாங்க. ஒரு கோஸ்ட்லி ஃபோர்ஸ் மாதிரி. 1972 பங்களாதேஷுடைய சிட்டகாங் மலைப்பாதைகளை பாதுகாத்த பாகிஸ்தான் இராணுவ வீரர்கள் இந்தியாவோட ஒரு யூனிட்டை பற்றி சொன்ன ஸ்டேட்மெண்ட் தான் இது. பாகிஸ்தான் வீரர்கள் மென்ஷன் பண்ணின அந்த கோஸ்ட்லி ஃபோர்ஸ், அதாவது பேய் மாதிரியான படை, இந்தியாவோட சீக்ரெட் ஸ்பெஷல் ஃபோர்ஸ் யூனிட்டான ஸ்பெஷல் ஃப்ரண்டியர் ஃபோர்ஸ். இந்த வீடியோவில் ஸ்பெஷல் ஃப்ரண்டியர் ஃபோர்ஸை பற்றி நிறைய ஆச்சரியமுற்ற இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸை பார்க்கலாம். இந்தியாவுடைய சீக்ரெட் ஸ்பெஷல் ஃபோர்ஸ் யூனிட்டான ஸ்பெஷல் ஃப்ரண்டியர் ஃபோர்ஸ் 14 நவம்பர் 1962 அன்னைக்கு உருவாக்கப்பட்டுச்சு. இந்தியாவோட ஸ்பெஷல் ஃபோர்ஸ் யூனிட்டாக இருந்தாலும் இந்த ஸ்பெஷல் ஃப்ரண்டியர் ஃபோர்ஸில் இருக்கிற வீரர்களில் பெரும்பாலான வீரர்கள் இந்தியர்கள் கிடையாது. ஸ்பெஷல் ஃப்ரண்டியர் ஃபோர்ஸில் இருக்கிற வீரர்களில் பெரும்பாலான வீரர்கள் டிபெட்டியன்ஸ். சைனா டிபெட் ஆக்கிரமிச்சதுக்கப்புறம் இந்தியாவுக்கு அடைக்கலம் தேடி வந்த டிபெட்டியர்கள் தான் இந்த ஃபோர்ஸில் அதிக அளவில் இருக்கிறாங்க. சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னாடியிலேருந்தே பிரிட்டிஷ் இந்தியன் ஆர்மிக்காக டிபெட்டியர்கள் உளவாளிகளாகவும் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்ட்ஸாகவும் வேலை பார்த்துருக்காங்க. இந்த நிலைமையில் 1950களுடைய ஆரம்பத்தில் சைனா டிபெட் ஆக்கிரமித்ததும் அமெரிக்க உளவு அமைப்பான சிஐஏவும் இந்திய உளவு அமைப்பான ஐபியும் டிபெட்டிய போராளிகளுக்கு நேபாளில் இருக்கிற மஸ்டங் பேஸில் வச்சு கொரில்லா வார்ஃபேர் ட்ரைனிங் கொடுத்தாங்க. இந்தியாவாலையும் யூஎஸ்ஏவாலையும் ட்ரெயின் செய்யப்பட்ட வீரர்கள் தான் 1959 தலாய் லாமாவை சைனா கிட்டேருந்து பாதுகாத்து சேஃபாக இந்தியாவுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. தலாய் லாமா இந்தியாவுக்கு வந்தப்போ அவர் கூடவே நிறைய டிபெட்டியர்களும் இந்தியாவுக்கு அடைக்கலம் தேடி வந்தாங்க. இந்தியாவில் இருக்கிற டிபெட்டியர்களை வச்சு மவுண்டைன் வார்ஃபேரில் திறமை உள்ள ஒரு ஸ்பெஷல் ஃபோர்ஸ் யூனிட்டை உருவாக்கணும் அப்படிங்கிற எண்ணம் ஜெனரல் KS திம்மையா அவர்களுக்கு தான் முதலாக வந்துச்சு. இதுக்கப்புறம் அந்த காலத்தில் ஐபியோட சீஃபாக இருந்த போலாநாத் மூலிக் அவர்களுடைய விடாமுயற்சியால் 1962 இந்தியா சைனா போர் முடிவுக்கு வரத்துக்கு சில நாட்களுக்கு முன்னாடி, அதாவது 14 நவம்பர் 1962 அன்னைக்கு ஸ்பெஷல் ஃப்ரண்டியர் ஃபோர்ஸ் உருவாக்கப்பட்டுச்சு. இந்த ஸ்பெஷல் ஃப்ரண்டியர் ஃபோர்ஸை பற்றி ஒரு யூனிக்கான ஃபேக்ட் என்னென்னா, இது ஒரு இந்தியன் ஸ்பெஷல் ஃபோர்ஸ் யூனிட்டாக இருந்தாலும் இந்த ஸ்பெஷல் ஃப்ரண்டியர் ஃபோர்ஸை ரைஸ் பண்ணின ஆரம்ப காலத்தில் யூஎஸ்ஏவோட உளவு அமைப்பான சிஐஏ இந்த யூனிட்டுக்கு ரொம்ப உதவியாக இருந்தாங்க. ஸ்பெஷல் ஃப்ரண்டியர் ஃபோர்ஸ் ஆரம்பிக்கப்பட்டப்போ இந்த யூனிட்டுக்கு தேவையான ஆயுதங்களை எல்லாம் யூஎஸ்ஏ தான் கொடுத்தாங்க. ஸ்பெஷல் ஃப்ரண்டியர் ஃபோர்ஸ் ஆரம்பிக்கப்பட்டப்போ அவங்க யூஎஸ்ஏ மேட் M1, M2, M3 சப்மிஷன் கன்ஸை தான் பயன்படுத்தினாங்க. இந்த ஸ்பெஷல் ஃப்ரண்டியர் ஃபோர்ஸ் ஆரம்பிக்கப்பட்டப்போ சைனா இந்தியாவுக்கு மட்டும் இல்லாமல் யூஎஸ்ஏவுக்கும் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருந்தாங்க. அதனால் சைனாவை கவுண்டர் பண்ண ஸ்பெஷல் ஃப்ரண்டியர் ஃபோர்ஸுக்கு உதவ முன் வந்தாங்க யூஎஸ்ஏ. இந்த நிலைமையில் 1970களில் ஜியோ பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் மாறுது. யூஎஸ்ஏவும் சைனாவும் அவங்களுடைய நட்புறவை அதிகப்படுத்த முயற்சி செய்கிறாங்க. இதே காலகட்டத்தில் யூஎஸ்ஏவுக்கும் சோவியத் யூனியனுக்கும் நடுவில் நடந்த கோல்ட் வார் உச்சத்தை அடையுது. இது மட்டும் இல்லாமல் இது மாதிரி இன்னும் பல ஜியோ பொலிட்டிக்கல் காரணங்களால் 1970களில் யூஎஸ்ஏ ஸ்பெஷல் ஃப்ரண்டியர் ஃபோர்ஸுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்த சப்போர்ட்டை கம்ப்ளீட்டாக நிறுத்திக்கிறாங்க. 1970களில் நம்மளுடைய பாதுகாப்பு படைகளும் நம்மளுடைய உளவு அமைப்புகளும் நல்லா டெவலப் ஆகியிருந்தாங்க. அதனால் ஸ்பெஷல் ஃப்ரண்டியர் ஃபோர்ஸுக்கு கொடுத்துட்டு இருந்த ஆதரவை யூஎஸ்ஏ நிறுத்திக்கிட்டாலும் அது ஸ்பெஷல் ஃப்ரண்டியர் ஃபோர்ஸுடைய செயல்பாடுகளை எந்த விதத்திலையும் பாதிக்காத மாதிரி பார்த்துக்கிட்டாங்க இந்தியன் ஏஜென்சிஸ். இந்த யூனிட் ஆரம்பிக்கப்பட்டு 5 வருஷம் கழிச்சு, அதாவது 1967 தான் இந்த யூனிட்டுக்கு ஸ்பெஷல் ஃப்ரண்டியர் ஃபோர்ஸுங்கிற பேரை கொடுத்தாங்க. 1967க்கு முன்னாடி வரைக்கும் இந்த யூனிட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் 22ங்கிற பேரில் தான் செயல்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. இந்த யூனிட்டுக்கு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் 22ன்னு பேர் வர காரணம் ஸ்பெஷல் ஃப்ரண்டியர் ஃபோர்ஸுடைய முதல் இன்ஸ்பெக்டர் ஜெனரல் மேஜர் ஜெனரல் சுஜன் சிங் உப்பன். மேஜர் ஜெனரல் சுஜன் சிங் உப்பன் செகண்ட் வேர்ல்டு வாரில் ராயல் இந்தியன் ஆர்ட்டிலரியோட 22nd மவுண்டைன் ரெஜிமெண்ட்டை கமாண்ட் பண்ணினார். 22nd மவுண்டைன் ரெஜிமெண்ட்டை கமாண்ட் பண்ணின மேஜர் ஜெனரல் சுஜன் சிங் உப்பன் தலைமை தாங்கிறதுனால தான் இந்த யூனிட்டுக்கு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் 22 அப்படிங்கிற பேர் கிடச்சிது. இந்த ஸ்பெஷல் ஃப்ரண்டியர் ஃபோர்ஸை குறிக்க 22ங்கிற பேரை சிலர் பயன்படுத்துவாங்க. இன்னும் சிலர் இந்த யூனிட்டை 22ன்னு குறிப்பிடுவாங்க. எஸ்டாப்ளிஷ்மெண்ட் 22, 22, 22 எப்படி சொன்னாலும் இது எல்லாமே ஸ்பெஷல் ஃப்ரண்டியர் ஃபோர்ஸை தான் குறிக்கும். 1972 ஸ்பெஷல் ஃப்ரண்டியர் ஃபோர்ஸ் சிறப்பாக செயல்பட்டதுனால இந்த யூனிட்டுக்கு பேந்தம்ஸ் ஆஃப் சிட்டகாங் அப்படிங்கிற ஒரு நிக்நேமும் கிடச்சிது. ஸ்பெஷல் ஃப்ரண்டியர் ஃபோர்ஸ் இந்தியன் ஆர்மியோட ஒரு பகுதி கிடையாது. ஆனால் இந்தியன் ஆர்மியோட ஆப்ரேஷனல் கண்ட்ரோலில் செயல்படுற ஒரு யூனிட். ஆன்லைனில் இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் படி ஸ்பெஷல் ஃப்ரண்டியர் ஃபோர்ஸ் கேபினெட் செக்ரட்டேரியட்டில் இருக்கிற டைரக்டரேட் ஜெனரல் ஆன் செக்யூரிட்டியோட அத்தாரிட்டியின் கீழ் செயல்படுற ஒரு யூனிட். ஸ்பெஷல் ஃப்ரண்டியர் ஃபோர்ஸுடைய தலைவரான இன்ஸ்பெக்டர் ஜெனரல் PMO, அதாவது பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆஃபீஸ்க்கு டைரக்டாக ரிப்போர்ட் பண்ணுவார். ஆரம்பிக்கப்பட்ட முதல் சில வருஷங்களுக்கு ஸ்பெஷல் ஃப்ரண்டியர் ஃபோர்ஸ் இன்டெலிஜென்ஸ் பியூரோவோட நேரடி கண்காணிப்பில் செயல்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்தியாவோட எக்ஸ்டர்னல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சியான ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங்குடைய நேரடி கண்காணிப்பில் தான் இப்போ வரைக்கும் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு ஸ்பெஷல் ஃப்ரண்டியர் ஃபோர்ஸ். ஸ்பெஷல் ஃப்ரண்டியர் ஃபோர்ஸுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் உத்தராகண்ட் மாநிலத்தில் உள்ள சக்ராட்டா அப்படிங்கிற இடத்துல இருக்குது. ஸ்பெஷல் ஃப்ரண்டியர் ஃபோர்ஸுடைய தலைமை பதவி இன்ஸ்பெக்டர் ஜெனரல்.
இந்தியன் ஆர்மியில் மேஜர் ஜெனரல் ரேங்கில் உள்ள ஒருத்தர் தான் ஸ்பெஷல் ஃப்ரண்டியர் ஃபோர்ஸுடைய தலைவரான இன்ஸ்பெக்டர் ஜெனரல் பதவிக்கு நியமிக்கப்படுவார். ஸ்பெஷல் ஃப்ரண்டியர் ஃபோர்ஸில் மொத்தம் 6 பெட்டாலியன்ஸ் இருக்குது. ஸ்பெஷல் ஃப்ரண்டியர் ஃபோர்ஸ் பெட்டாலியன்ஸை விகாஸ் பெட்டாலியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பெஷல் ஃப்ரண்டியர் ஃபோர்ஸில் 1 விகாஸ், 2 விகாஸ், 3 விகாஸ், 5 விகாஸ், 6 விகாஸ், 7 விகாஸ்னு மொத்தம் 6 பெட்டாலியன்ஸ் இருக்குது. இந்த ஒவ்வொரு ஸ்பெஷல் ஃப்ரண்டியர் ஃபோர்ஸ் பெட்டாலியனையும் இந்தியன் ஆர்மியில் கர்னல் ரேங்கில் உள்ள ஒரு ஆஃபீஸர் தான் தலைமை தாங்குவார். பெட்டாலியன் கமாண்டரை தவிர ஒவ்வொரு பெட்டாலியன்லையும் குறைஞ்சது 5 இந்தியன் ஆர்மி ஆஃபீஸராகவும் இருப்பாங்க. ஆரம்பிக்கப்பட்டப்போ ஸ்பெஷல் ஃப்ரண்டியர் ஃபோர்ஸில் 5000 வீரர்கள் இருந்தாங்க. இப்போது ஸ்பெஷல் ஃப்ரண்டியர் ஃபோர்ஸில் 5000லேருந்து 12000 வீரர்கள் இருக்கலாம் அப்படின்னு சிலர் யோகிக்கிறாங்க. இன்னும் சிலர் ஸ்பெஷல் ஃப்ரண்டியர் ஃபோர்ஸில் இப்போது 8500 ஆக்டிவ் சோல்ஜர்ஸ் இருக்கிறதா நம்புகிறாங்க. ஸ்பெஷல் ஃப்ரண்டியர் ஃபோர்ஸில் இருக்கிற வீரர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு அப்படிங்கிறது எக்ஸாக்டாக தெரியல. ஏன்னா ஸ்பெஷல் ஃப்ரண்டியர் ஃபோர்ஸில் இருக்கிற வீரர்களுடைய எக்ஸாக்ட் நம்பர்ஸை கிளாஸிஃபைடாக வச்சுருக்காங்க. ஸ்பெஷல் ஃப்ரண்டியர் ஃபோர்ஸில் முதல்ல டிபெட்டியர்கள் மட்டும்தான் இருந்தாங்க. போதுமான அளவுக்கு டிபெட்டியர்கள் இல்லாததுனால 1965லேருந்து கோர்காஸையும் ஸ்பெஷல் ஃப்ரண்டியர் ஃபோர்ஸில் ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஸ்பெஷல் ஃப்ரண்டியர் ஃபோர்ஸில் மேல் மட்டும் இல்லாமல் ஃபீமேல் ஆப்ரேட்டிவ்ஸும் இருக்காங்க. 1964 ஸ்பெஷல் ஃப்ரண்டியர் ஃபோர்ஸ் வீரர்கள் ஆக்ராவில் அவங்களுடைய ஏர்பார்ன் ட்ரைனிங்கை ஆரம்பித்தாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு சரஸ்வா ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷனில் ஸ்பெஷல் ஃப்ரண்டியர் ஃபோர்ஸுக்குன்னு தனியாக ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஆரம்பிக்கப்பட்டுச்சு. இதுக்கப்புறம் 1968 ஏவியேஷன் ரிசர்ச் சென்டர் ஸ்பெஷல் ஃப்ரண்டியர் ஃபோர்ஸுக்கு ஏர்லிஃப்டிங் ஃபெசிலிட்டிஸாக ப்ரொவைட் பண்ணாங்க. இதன் மூலமாக ஸ்பெஷல் ஃப்ரண்டியர் ஃபோர்ஸ் ஃபுல்லி ஏர்பார்ன் குவாலிஃபைட், ஸ்பெஷலைஸ்ட் ஜங்கல் வார்ஃபேர் அண்ட் மவுண்டன் வார்ஃபேர் யூனிட்டாக மாறினாங்க. சைனாவோட எல்லையை ஒட்டின பகுதிகளில் காவர்ட் ஆப்ரேஷன்ஸ், அதாவது ரகசியமான ஆப்ரேஷன்ஸை செய்யணுங்கிற எண்ணத்தோடு தான் ஸ்பெஷல் ஃப்ரண்டியர் ஃபோர்ஸ் உருவாக்கப்பட்டுச்சு. ஆனால் காலப்போக்கில் ஸ்பெஷல் ஃப்ரண்டியர் ஃபோர்ஸ் செய்கிற ஆப்ரேஷன்ஸோடைய ஸ்கோப் எக்ஸ்பேண்ட் ஆனிச்சு. ஸ்பெஷல் ஃப்ரண்டியர் ஃபோர்ஸ் போர்களில் பங்கெடுத்துக்க ஆரம்பித்தாங்க. போர்கள் மட்டும் இல்லாமல் இந்தியாவோட உள்நாட்டு பாதுகாப்புக்காக நடந்த பல ஆப்ரேஷன்ஸ்லையும் ஸ்பெஷல் ஃப்ரண்டியர் ஃபோர்ஸ் பங்கெடுத்துக்கிட்டு இருக்காங்க. 1960களுடைய ஆரம்பத்தில் சைனா அணு ஆயுத சோதனைகளை செய்கிறாங்கன்னு தெரிஞ்சதும் சைனாவை கண்காணிக்க இந்தியாவும் யூஎஸ்ஏவும் சேர்ந்து இந்தியாவுடைய 2வது மிகப்பெரிய மலையான நந்தா தேவியில் ஒரு எலக்ட்ரானிக் இன்டெலிஜென்ஸ் டிவைஸை ப்ளேஸ் பண்ண முடிவு பண்ணாங்க. நந்தா தேவியில் எலக்ட்ரானிக் இன்டெலிஜென்ஸ் டிவைஸை ப்ளேஸ் பண்ணினா இந்த சீக்ரெட் ஆப்ரேஷனில் ஸ்பெஷல் ஃப்ரண்டியர் ஃபோர்ஸுக்கு மிக முக்கியமான பங்கு இருக்குது. இதுக்கப்புறம் 1969 மறுபடியும் சைனாவை கண்காணிக்க பெயர் வெளியிடப்படாத ஒரு மலை சிகரத்தில் ஒரு கேஸ் பவர்ட் ஸ்பையிங் டிவைஸை ப்ளேஸ் பண்ணினாங்க இந்தியா. அந்த ஸ்பையிங் டிவைஸை ப்ளேஸ் பண்ணுற சீக்ரெட் மிஷன்லையும் ஸ்பெஷல் ஃப்ரண்டியர் ஃபோர்ஸ் பங்கெடுத்துக்கிட்டாங்க. ஸ்பெஷல் ஃப்ரண்டியர் ஃபோர்ஸ் முதலாக பங்கெடுத்துக்கிட்ட போர் 1972 நடந்த இந்தியா பாகிஸ்தான் வார். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 1970களில் யூஎஸ்ஏவும் சைனாவும் அவங்களுடைய நட்புறவை அதிகப்படுத்த ஆரம்பித்தாங்க. இதனால் 1970களில் யூஎஸ்ஏ ஸ்பெஷல் ஃப்ரண்டியர் ஃபோர்ஸுக்கு கொடுத்துட்டு இருந்த சப்போர்ட்டை நிறுத்திக்கிட்டாங்க. ஸ்பெஷல் ஃப்ரண்டியர் ஃபோர்ஸுக்கு கொடுத்துட்டு இருந்த சப்போர்ட்டை யூஎஸ்ஏ நிறுத்திக்கிட்டாலும் அது ஸ்பெஷல் ஃப்ரண்டியர் ஃபோர்ஸோட ஆப்ரேஷன்ஸை எந்த விதத்திலையும் பாதிக்கலை. அது வரைக்கும் யூஎஸ்ஏ கொடுத்துட்டு இருந்த M1, M2, M3 சப்மிஷன் கன்ஸை பயன்படுத்திட்டு இருந்த ஸ்பெஷல் ஃப்ரண்டியர் ஃபோர்ஸ் 1972 போரில் பல்கேரியன் மேட் AK-47 பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. 1972 போரில் ஸ்பெஷல் ஃப்ரண்டியர் ஃபோர்ஸ் சிட்டகாங் மலைப்பாதைகளில் ரகசியமாக டிப்ளாய் செய்யப்பட்டாங்க. இந்த பகுதியில் ஸ்பெஷல் ஃப்ரண்டியர் ஃபோர்ஸ் பாகிஸ்தான் இராணுவத்துக்கு மிகப்பெரிய அளவில் பின்னடைவுகளை ஏற்படுத்தினாங்க. சிட்டகாங் மலைப்பாதைகளில் ஆக்ரோஷத்தோடு செயல்பட்டு எதிரிகளுக்கு பேரழிவை ஏற்படுத்தின ஸ்பெஷல் ஃப்ரண்டியர் ஃபோர்ஸுக்கு பேந்தம்ஸ் ஆஃப் சிட்டகாங் அப்படிங்கிற நிக்நேம் கிடச்சிது. கவுண்டர் இன்சர்ஜென்சி ஆப்ரேஷனான ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார்லையும் ஸ்பெஷல் ஃப்ரண்டியர் ஃபோர்ஸ் பங்கெடுத்துக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் 1984 சியாச்சினை நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர இந்தியன் ஆர்மி செஞ்ச ஆப்ரேஷன் மேக்தூத்லையும் ஸ்பெஷல் ஃப்ரண்டியர் ஃபோர்ஸுக்கு மிக முக்கியமான பங்கு இருக்கிறதா நம்பப்படுது. 1999 நடந்த கார்கில் வார்லையும் ஸ்பெஷல் ஃப்ரண்டியர் ஃபோர்ஸுக்கு முக்கியமான பங்கு இருக்குது. கார்கில் வாரப்போ பட்டாலிக் செக்டரில் உள்ள காலுபார், ஹனீஃப் சப் செக்டரில் உள்ள .5500 மாதிரியான செங்குத்தான மலை சிகரங்கள் மேலே ஏறி நம்மளுடைய வீரர்கள் அந்த மலை சிகரங்கள் மேலே ஏற தேவையான ரோப் லைன்ஸை அமைச்சு கொடுத்தது ஸ்பெஷல் ஃப்ரண்டியர் ஃபோர்ஸ் வீரர்கள் தான். 2020 சைனாவோட ஏற்பட்ட மோதல்களுக்கு அப்புறமா ஸ்பெஷல் ஃப்ரண்டியர் ஃபோர்ஸ் இந்தியன் ஆர்மியோட இணைஞ்சு இந்தியா சைனா பார்டரில் பல காவர்ட் மிஷன்ஸில் ஈடுபட்டுக்கிட்டு வராங்க. இந்தியா சைனா பார்டரில் இருக்கிற முக்கிய மலை சிகரங்களான ஹெல்மெட், காலாடாப், கேமல்ஸ் பேக், ரெக்வின்லா, குருங்கில் மாதிரியான முக்கிய மலைகளை எல்லாம் இந்தியாவுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்ததில் ஸ்பெஷல் ஃப்ரண்டியர் ஃபோர்ஸுக்கு மிக முக்கிய பங்கு இருக்குது. ஸ்பெஷல் ஃப்ரண்டியர் ஃபோர்ஸ் ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலிருந்து இப்போ வரைக்கும் ஸ்பெஷல் ஃப்ரண்டியர் ஃபோர்ஸ் பற்றின எல்லா முக்கியமான விஷயங்களையும் இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்தியன் ஆர்மியோட மெட்ராஸ் சாப்பர்ஸ் யூனிட்டை பற்றி தெரிஞ்சுக்க என் கார்டில் இருக்கிற லிங்க்கை கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜாயின் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சேனலில் மெம்பராக சேர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ, பாய்.